இந்திரா ஃபேம் சீரியல் ஆக்ட்ரஸ் ஃபௌசி இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ புது சீரியல்ல கமிட் ஆகி இருக்காங்க. எஸ், அந்த ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட தாங்க வந்திருக்கு. இந்த சீரியல் எந்த சேனல்ல வரப்போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜீ தமிழ்ல தொடர்ந்து புது சீரியல்கள்லாம் வரப்போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் அண்ட் கெட்டி மேளம் அப்கமிங் சீரியல் வரப்போகுது. இது போக இன்னொரு புது சீரியல் வரப்போகுதுங்க. அதில் தான் நம்ம சீரியல் ஆக்ட்ரஸ் ஃபௌசி இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க. ஆல்ரெடி இவங்க ஜீ தமிழில் இந்திரா அப்படின்ற சீரியலில் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான சீரியல்னு சொல்லாமல் அவ்வளோ அருமையாக நடிக்கக்கூடிய ஒரு திறமையான நடிகை இவங்க. ஸோ இவங்க வந்து இப்போ புது சீரியலில் மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் ஜீ தமிழில் கம்பேக் கொடுக்குறாங்க. உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இவங்களோட யார் பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தமிழுக்கு புதுசு அப்படின்னு சொல்லலாம். கன்னடத்தில் நிறைய சீரியல்லாம் பண்ணியிருக்காரு. ஆக்டர் சுஜய் அப்படிங்கிறவர் தான் தமிழில் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக டெபியூவாக களம் இறங்குறாரு. இந்த சீரியல் மூலமா இந்த சீரியலுக்கு டைட்டில் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு இப்போ வரைக்கும் டைட்டில் வச்சிருக்காங்களாங்க. அண்ட் ப்ரொமோ ஷூட் எல்லாமே முடிஞ்சிருச்சா. ஸோ சீக்கிரமாகவே ப்ரொமோ வரப்போகுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஆக்ட்ரஸ் ஃபௌசி வந்துட்டு இப்போ இந்திரா சீரியலுக்கு அப்புறமா இதில் வரப்போகிறாங்க. அவங்களோட நடிப்பு எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ் அப்படின்னு டைட்டில் பார்க்கும்போதே தெரியுது, ஆப்வியஸாக அது ஹீரோயினோட பேராக இருக்கும் அப்படின்னு, ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. ஸோ எஸ், நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ட் ஃபௌசி ஃபேன்ஸ்லாம் மறக்காமல் இந்த நியூஸை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.